இன்னைக்கு நான் இந்த நிலைமை கிடையாது. அவனும் கூட இருந்திருக்கான், அப்போதுலேருந்தே இருக்கான் சார். எங்கள் அண்ணன் தப்பாக சொல்ல முடியாது, அவன் கூட இருந்து அப்போதுலேருந்தே இருக்கான் எங்கள் அம்மா கூட. இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு மருத்துவர்களுக்கோசம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? அப்போ நாங்களாம் யார்? பொதுமக்கள்லாம் யார்? சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே சிகிச்சை பெற்று வந்த விக்னேஷ் என்ற நோயாளி உயிரிழந்ததான் இப்போ அந்த சர்ச்சைக்கான காரணமாக இருக்குது. அவருக்கு சரியான சிகிச்சைகள் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் எல்லாருமே கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வராங்க. 2 நாட்களுக்கு முன்னர் டாக்டருக்கு பெரிய அளவில் அந்த துயரம் நேர்ந்த போது குரல் கொடுத்த எல்லாரும் இப்போ ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க, எங்களுடைய குடும்பத்தினருக்கு சரியான சிகிச்சைகள் அளிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய குற்றச்சாட்டுகளை அடுக்கி வராங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்காம இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. இது யாருங்க காரணம்? இதுக்கு இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது? இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு மருத்துவர்களுக்கோசம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? அப்போ நாங்களாம் யார்? பொதுமக்கள்லாம் யார்? பொதுமக்கள்லாம் யாருங்க? பொதுமக்களால் நீங்கள் இருக்கீங்க. 2 நாட்களுக்கு முன்னர் அந்த மருத்துவமனையில் மிக மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது அங்கே சென்னை பெருங்குளத்தூரை சேர்ந்த பெண் ஒருவர் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோயுடைய தலைமை மருத்துவராக டாக்டர் பாலாஜி இருக்கிறாரு. அவருமே அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளித்து வந்திருக்காரு. இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கலை அப்படிங்கிற ஆத்திரத்தில் அவருடைய மகனான விக்னேஷ் என்பவர் அந்த மருத்துவரை கத்தியால் குத்திருக்காரு. இதில் அந்த மருத்துவருக்கு கழுத்து மற்றும் தலை, காது ஆகிய இடங்களில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அதிகமான இரத்தப்போக்கும் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில் மருத்துவமனையிலே இருந்ததால் தொடர்ந்து அவருக்கு அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த கத்தியால் குத்த வந்த விக்னேஷ் என்பவரை அங்கேயே பொதுமக்கள் மடக்கி பிடிச்சு போலீசிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருது. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற விசாரணை நடத்தப்பட்டு வருது. இந்த விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய தாயாருக்கு முறையான சிகிச்சை அவர் அளிக்கலை, அந்த ஆத்திரத்தில் தான் கத்தியால் குத்திட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லப்படுது. இதில் பார்த்தா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து கீமோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. இருந்தாலும் டாக்டர்கிட்ட பலமுறை இவர் கேட்டிருக்காரு, ஏன் இன்னும் குணமாகலை அப்படின்னு. அந்த டாக்டருமே சொல்லியிருக்காங்க மெதுவாக குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத இவர் கத்தியால் டாக்டரை குத்தி கொலை செய்ய முயன்றிருக்காரு. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உறவினர்கள், அதாவது கத்தியால் குத்தின விக்னேஷ் என்பவருடைய உறவினர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் தங்களிடம் சரியாக நடந்துக்கலை, மரியாதையாக நடந்துக்கலை, நாங்கள் வெளியிடங்களில் சிகிச்சை பெற்றோம், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோம், அங்கே கொடுக்கப்பட்ட சிகிச்சை அரசு மருத்துவமனையை சிகிச்சையை குற்றம் சாட்டுறாங்க, சரியாக அங்கே சிகிச்சைகள் அளிக்கப்படல அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸ்கேனை வாங்கி அவர் பார்த்துருந்தா இன்னைக்கு நான் இந்த நிலைமை கிடையாது. அவரும் எனக்கு விரோதி கிடையாது, நானும் அவருக்கு விரோதி கிடையாது. அவர் டாக்டர் தன் கடமையை இழந்துட்டாரு. அவர் இழந்ததுனால இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். கீமோ தப்பாக போட்டாங்க. அந்த கீமோ போட்ட தப்பால தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா. வேறு எதுவுமே இல்லையே. வேறு எதாவது இப்போ நாங்கள் வேறு எதாவது தப்பாக நான் சொல்ல முடியுமா? அவனும் கூட இருந்திருக்கான், அப்போதுலேருந்தே இருக்கான் சார் எங்கள் அண்ணன். இந்த மாதிரி சார் கீமோ போடணும் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போகும்போதோ அவர் ஒரு மாதிரி ரூடாக நடந்துப்பாரு. ரோடு பீட்டி அடிக்கிறது, இல்லை நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் சர்வீஸில் இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடணும் என்ன பார்க்கணுன்ட்டு. அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க, எனக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முன்னே இருந்ததுக்கு என் நிலைமை இப்போ ரொம்ப இதுவாகிட்டே போகுதுன்னு சொல்லும் போதுலாம் அவர் கண்டுக்காமல் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. இதற்கிடையில தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விக்னேஷ் என்பவர் சிகிச்சைக்காக அதே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவர் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் இவருக்குமே தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்குது. புறநோயாளிகள் ஓபி பேஷண்ட் பிரிவில் மருத்துவர்கள் பிஸியாக இருந்த நிலையில் இவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி இவர் உயிரிழந்திருக்காரு. இதற்காகத்தான் இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மருத்துவமனையை குற்றம் சாட்டியிருக்காங்க. டாக்டர் எல்லாருமே குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில தான் கிண்டி மருத்துவமனையுமே இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கு. அந்த விக்னேஷ் என்பவர் கடைசி நேரத்தில் தான் வந்தாங்க. அவங்க ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அங்கே சிகிச்சை தொடர முடியாத நிலை காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை கிண்டி மருத்துவமனை தெளிவுபடுத்தியிருக்காங்க.